ஹாய் வெல்கம் பேக். நாங்கள் க்ரியேட் பண்ணுற வீடியோ டுட்டோரியல்ஸ் ப்ளஸ் எக்ஸாம் நோட்ஸ் இது எல்லாத்தையும் சப்ஜெக்ட் வைஸ் டாபிக் வைஸ் ஆர்டர் பண்ணி ஆண்ட்ராய்ட் ஆப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா வீடியோ டுட்டோரியல் நீங்கள் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிற அதே டைமில் அந்த டாப்பிக்கோடைய நோட்ஸ் கீழே இருக்கும், நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்போடைய என்டையர் கண்டென்ட்டையும் மினிமல் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். ஆப்போடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. டிபெண்டன்சி ப்ரிசர்வேஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி பார்த்தோம், அதுக்கப்புறம் லாஸ்ட்லெஸ் டீகம்போசிஷன் பார்த்தோம். ஸோ இந்த டிபெண்டன்சி ப்ரிசர்வேஷன் அப்படின்னா என்னென்னா, இந்த ஒரு டேபிளோடைய ஒரு டீகம்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபார்மில் இருக்க டேபிளோடைய ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் வந்து நம்ம அந்த டேபிள்ஸை வந்து டீகம்போஸ் பண்ணதுக்கு பிறகு, ஸோ லாஸ்ட்லெஸ் டீகம்போசிஷன் பண்ணதுக்கு பிறகும் அதே ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி அந்த காலம்ஸ்குள்ளே அப்ளிகபிளாக இருந்துச்சுன்னா அதுதான் டிபெண்டன்சி ப்ரிசர்வேஷன். அதாவது இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸை டேபிள்ஸை உடைக்கும் போதும் அதை ப்ரிசர்வ் பண்ணுறது தான் டிபெண்டன்சி ப்ரிசர்வேஷன். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் ஐடி டிட்டர்மைன்ஸ் நேம், ஸ்டூடெண்ட் ஐடி டிட்டர்மைன்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ தீஸ் ரூல்ஸ் ஹெல்ப்ஸ் கீப் டேட்டா கரெக்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட். இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு டேபிளில் ஸ்டூடெண்ட் ஐடி நேமை டிட்டர்மைன் பண்ணுது, ஸ்டூடெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட்டை டிட்டர்மைன் பண்ணுது. இப்போ இந்த டேபிளை உடைச்சதுக்கப்புறம் when we split or decompose the tables again அப்பையும் we must make sure these dependency rules are not lost. ஸோ இந்த ரூல்ஸ் வந்து டேபிளை ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறமும் அந்த ரூல் அப்ளிகபிளாக இருக்கணும், அது ஃபெயில் ஆகக்கூடாது. ஸோ வாட் இஸ் டிபெண்டன்சி ப்ரிசர்வேஷன்? அகைன் a decomposition is said to be dependency preserving if all functional dependencies ஒரு டேபிளோடைய ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த டேபிளோடைய என்னென்ன ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் இருந்துச்சோ அந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் எல்லாமே ஸ்டில் பி செக்டு அண்ட் என்ஃபோர்ஸ்ட் யூஸிங் ஸ்மாலர் டேபிள். உடச்சதுக்கப்புறம் இருக்கிற ஸ்மால் டேபிள்ஸ்லேயும் அந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் அப்ளிகபிள் ஆகணும் வித்தவுட் ஜாயினிங் தெம் பேக். ஸோ அது தனிப்பட்ட முறையில் இருக்கும்போதே அந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இருக்கணும். இல்லை அது ஜாயின் பண்ணால் தான் கிடைக்கும் அப்படின்னா அது வந்து டிபெண்டன்சி ப்ரிசர்வேஷன் கிடையாது. So after simple words, after splitting tables we should still be able to follow all FD rules easily. So for example, student table student id name department மூணு காலம் இருக்கு. இந்த இடத்துல student id determines name, student id determines department. ஏன்னா student id வச்சு அந்த நேம் என்னன்னு எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியும், student id வச்சு டிபார்ட்மெண்ட் என்னங்கிறது நம்மளை எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதை என்ன பண்ணுறோம், டீகம்போஸ் பண்ணுறோம். எப்படி, ரெண்டு டேபிளாக பிரிக்கிறோம். ஸ்டூடெண்ட் ஐடி கமா நேம் அப்படிங்கிறது ஒரு டேபிள் R1, ஸ்டூடெண்ட் ஐடி கமா டிபார்ட்மெண்ட்டுங்கிறது வந்து R2, ரெண்டு டேபிளாக பிரிச்சிட்டோம். இப்போ அதே ரூல் இந்த சேம் ரூல், இந்த ரூல் அப்ளிகபிள் ஆகுதான்னு பார்ப்போம். ஸ்டூடெண்ட் ஐடி டிட்டர்மைன்ஸ் நேம், ஸ்டூடெண்ட் ஐடி டிட்டர்மைன்ஸ் டிபார்ட்மெண்ட், இது இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ R1ல் ஸ்டூடெண்ட் ஐடியும் நேமும் நம்மகிட்ட இருக்குது R1ல். ஸோ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் ஐடி இருந்துச்சுன்னா எக்ஸாக்டாக நேம் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ரூல் அப்ளிகபிள். செகண்ட், R2ல் ஸ்டூடெண்ட் ஐடி இருந்துச்சுன்னா அந்த ஸ்டூடெண்ட் ஐடியோட டிபார்ட்மெண்ட் என்ன நம்மளால் எக்ஸாக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும், எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல செகண்ட் ரூலும் அப்ளிகபிள். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது, ஈவன் ஆஃப்டர் டீகம்போசிஷன் ஆல் டிபெண்டன்சிஸ் ஆர் ப்ரிசர்வ்டு. இதுதான் திஸ் இஸ் கால்டு டிபெண்டன்சி ப்ரிசர்விங் டீகம்போசிஷன். இது வந்து சின்ன எக்ஸாம்பிள். டிபெண்டன்சி எந்த இடத்துல ப்ரிசர்வ் ஆகலைங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கிறதுக்காக ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் வந்து ஆர் ஸ்டூடெண்ட் ஐடி, கோர்ஸ் ஐடி, அப்புறம் அந்த கோர்ஸ் ஐடியோட இன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் ஐடி கோர்ஸ் ஐடி கம்பைன் பண்ணி, அதை காம்போசிட் மாதிரி கம்பைன் பண்ணி இருக்கிற கீயை வச்சு நம்ம இன்ஸ்ட்ரக்டர் கண்டுபிடிக்க முடியும். இந்த ஸ்டூடெண்ட் ஐடி இந்த கோர்ஸ் ஐடி வச்சு இன்ஸ்ட்ரக்டர் கண்டுபிடிக்க முடியும்னு வச்சுங்களேன். இப்போ இதை டீகம்போஸ் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட் ஐடி இன்ஸ்ட்ரக்டர் ஒரு டேபிள், ஸ்டூடெண்ட் ஐடி கோர்ஸ் ஐடி ஒரு டேபிள். ஸோ இந்த இடத்துல R1ல் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி கோர்ஸ் இன்ஃபோ இருக்காது. செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி இன்ஸ்ட்ரக்டர் இன்ஃபோ இருக்காது. ஸோ அந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியே உங்களுக்கு இந்த இடத்துல பிரேக் ஆயிடுச்சு. ஸோ டிபெண்டன்சி இஸ் நாட் ப்ரிசர்வ்ட் ஹியர். Why dependency preservation is important அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியர் டு என்ஃபோர்ஸ் ரூல்ஸ், நோ நீட் டு ஜாயின் தி டேபிள் அகைன் அண்ட் அகைன். ஸோ ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இருந்துச்சுனாலே, அது ப்ரிசர்வ் ஆச்சுனாலே அந்த ஸ்ப்ளிட்டாக இருக்க செப்பரேட் டேபிள்லேயே நமக்கு தேவையான டேட்டா நம்மளால் எடுக்க முடியும். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் எடுக்கணும்னு தேவை இருக்காது. ரேரஸ்ட் கேஸில் ரொம்ப அவசியம்னா ஜாயின் பண்ணி பார்த்துக்கலாம். பட் அது இண்டிபெண்ட்டாகவே நமக்கு அந்த டிபெண்டன்சிஸை கொடுத்துரும். பெட்டர் பர்ஃபார்மன்ஸ், மெயின்டைன் டேட்டா கன்சிஸ்டன்சி. ஸோ அகைன் a decomposition is dependency preserving if set of all functional dependencies can be enforced by constraints on individual relations without requiring a join. ஸோ ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்பையும் all functional dependency applicable ஆகணும். ஸோ if all functional dependency appears clearly in new tables, preserved. இல்லை some of the FD functional dependency லாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அது நாட் ப்ரிசர்வ்னு அர்த்தம். A relation between non-loss and dependency preservation என்னன்னா,
ஸோ எ குட் டேட்டாபேஸ் டிசைன் ஷுட் ஹாவ் நான்-லாஸ் டீகம்போசிஷன் அண்ட் டிபெண்டன்சி ப்ரிசர்வேஷன். அதாவது என்னென்னா, நல்ல டேட்டாபேஸ் டிசைன் அப்படின்னா என்ன இருக்கணும் அப்படின்னா, டேபிள்ஸை டீகம்போஸ் பண்ணணும், அந்த இடத்துல நான்-லாஸ் டேட்டா லாஸ் ஆகக்கூடாது, அதேமாதிரி டிபெண்டன்சியும் ப்ரிசர்வ் ஆகணும். ஸோ போத் ஆர் இம்பார்ட்டன்ட் பட் நாட் ஆல்வேஸ் கேரண்டி டுகெதர். ப்ராக்டிக்கலி சம்டைம்ஸ் சில காம்ப்ரமைசஸ் இருக்கும்.